முழுசும் கோடைகால வெயில் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்க நிலையில குளிர்ச்சியான பகுதிகளுக்கு போக இதுதான் சரியான நேரம். பசுமை போர்த்திய மலைப்பகுதி, பழமை மாறாத நிலப்பரப்புன்னு சில இடங்கள் நம்மளோட நெருக்கடி மிகுந்த நகர வாழ்க்கையில் இருந்தும் கோடை வெப்பத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும் இடமா தான் இருக்கு. அப்படி இந்த கோடை விடுமுறையில உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரக்கூடிய நிறைய இடங்கள் சென்னைக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. அந்த இடங்கள் பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இந்த வரிசையில முதல்ல வர போற இடம் தான் தையூர் ஏரி. எங்கிட்ட டைமே இல்லை, ஆனா இயற்கையோட நேரத்தை செலவிட்டே ஆகணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி இந்த தையூர் ஏரிக்கு போகலாம். கேளம்பாக்கம்ல இருக்க இந்த ஏரி சென்னையிலிருந்து 43.4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. வெறும் 1.5 மணி நேரத்தில் போகக்கூடிய தூரத்தில் இருக்க இந்த ஏரி ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸோட ஃபீலை கொடுக்கும். இந்த வரிசையில் ரெண்டாவது வர்றது சென்னை ஹிட்டன் லேக். நங்கநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிட்டன் லேக் பெரிய மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த லேக்கை பார்க்குறப்போ உண்மையாகவே இது சென்னை தானா அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஆள் நடமாட்டம் ரேராக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக போகாமல் கும்பலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது நல்லது. லிஸ்ட்டில் மூணாவது வர்றது தடா நீர்வீழ்ச்சி. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி சென்னையிலிருந்து வெறும் 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. சுமார் 5 நீர்வீழ்ச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வர ஒரு நாள் இருந்தா போதும். காலையில் 6 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 3 மணி நேரம் டிராவல் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல இந்த நீர்வீழ்ச்சியை நீங்க போய் அனுபவிக்கலாம். இந்த இடத்துல நைட்டு அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மலைக்கு கீழே நீங்க 6 மணிக்குள்ள ரிட்டர்ன் வந்தே ஆகணும். நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா கைலாச கோணா நீர்வீழ்ச்சி. ஆந்திராவில் உள்ள சித்தூரில் தான் இந்த கைலாச கோணா நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து இந்த இடம் வெறும் 90 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு. பசேல்னு இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு வர ஒரு நாள் இருந்தால் போதும். இந்த கைலாச கோணால மொத்தம் 3 நீர்வீழ்ச்சி இருக்கு. இதுவும் மாலை 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அஞ்சாவதா மாமண்டூர் காடு. சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடத்துக்கு போக சுமார் 4 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு போயிட்டு வர உங்ககிட்ட ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்கு. பெரிய பெரிய மரங்களும் மிக நீளமான வழித்தடங்கள் இருக்கக்கூடிய இந்த காட்டில் சில ஆறுகள், நீர்நிலைகள்லாம் இருக்கு. இங்கே ஒரு குளியல் போட்டு வந்தால் இந்த கோடை காலத்துக்கு சும்மா தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஹைலைட் என்னென்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுக்கு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ஆறாவதாக நான் சொல்ல போகிற இடம் ஆரி வாட்டர் ஃபால்ஸ். ஆந்திர பிரதேசத்தில் பிச்சாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். சென்னையிலேருந்து வெறும் 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே நீங்கள் சேஃபாக ஹைக்கிங் பண்ணணும்னா முதல் வாட்டர் ஃபாலே போதுமானது. ஆனால் இங்கே ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயே 100 ரூபாய்க்கு நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி யூஸும் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்திலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரூமும் இருக்கு. ஏழாவதா புலிக்காட்டு ஏரி. சென்னையிலேருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த புலிக்காட்டு ஏரியும் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே கடற்கரையும் இருக்கு. இங்கே நீங்கள் போட்டிங் போகிறது மட்டும் இல்லாமல் பேர்ட் வாட்சிங்கும் பண்ணலாம். வெறும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் வெறும் ஒரு நாளில் போயிட்டு வந்துடலாங்க. எட்டாவதா புலிகுண்டு மலை. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சென்ன சமுத்திர அக்ரஹாரம் பகுதியில் தான் இந்த புலிகுண்டு மலை அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து 147 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு 4 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. இங்கே நீர்வீழ்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மலை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரெக்கிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சுலபமானதாக இந்த மலை இருக்கும். இந்த மலையோட டாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்க வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ஒன்பதாவதா மூலகோணா நீர்வீழ்ச்சி. இது ஆந்திர பிரதேசத்தில் அலிமேலு மங்காபுரம்ல இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி.
சென்னையிலிருந்து 112 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. இப்படி ஒரு அழகான நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடியது கைகள் நீர்வீழ்ச்சிங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கைகள் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து 226 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி. ஆனால் இதோட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விடிய காலையில் 5 மணிக்கு கிளம்பி போனால் தான் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே மலையை விட்டு கீழே இறங்க முடியும். இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மழை காலத்தில் இங்கே போகிறத தவிர்த்துடுங்க. அதான் நல்லது, சேஃபும் கூட. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு போய் சிலு சிலுவென்னு பூங்காத்து மூங்கிலில் மோத அப்படிங்கிற அந்த பாட்டை போட்டுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க.